நமக்கு இது ஒரு பாக்கியம். நம்ம காலத்தில் நடக்கிறது, நம்மால பங்கு கொள்ள முடியுங்கிறதே கொடுத்து வைத்திருக்க வேண்டும்னு சொல்லுவோம். அதுபோல நமக்கு இது ஒரு பெறாப்பேறு. ஆழ்வார்கள் அனைவராலும் பாடப்பட்ட பெருமான். அயோத்திங்கிற ஊரை பார்த்தாலும், சரையூ நதிங்கிற ஆறு அதை பார்த்தாலும், ராமன்கிற பாத்திரம், ராமன்கிற அந்த அவதாரத்தை பார்த்தாலும், அதுவும் சீதாராமனை பார்த்தால் தனி சிறப்பு. ஆண்டாள் ராமனை பற்றி மனத்துக்கினியான்னு பாடினாள். ராம பக்தர்களுடைய மனத்துக்கினியவன் மட்டுமல்லன், ராவணன் கும்பகர்ணனால கூட கொண்டாடப்பட்டவர் ராமபிரபு. அந்த ராமனுக்கு ராம்லல்லா கோவில் பிராண பிரதிஷ்டை நடைபெறுகிறது. இந்த தருணத்தில் எல்லாருக்குமே அயோத்தியில் இருக்கணுங்கிற ஆசை இருக்கும். அத்தனை பேருடைய உள்ளத்திலும் ராமன் இருக்கலாம். அவ்வளவு தூரம் இடமோ கூட்டமோ தாங்காது. அதனால அவரவர் இருக்கும் இடத்திலிருந்து தங்கள் இடத்தை அயோத்தியாக நினைத்துக் கொள்ள வேண்டும். மானசமான ஆராதனம்னு சொல்லுவார்கள். ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன். நாம தினப்படி குளிக்கிறோம். அப்போது அதுக்குன்னு சில ஸ்லோகம், மந்திரம், தியானம் எல்லாம் உண்டு. நாம எங்கோ நகரப்புறத்தில் இருக்கிற குழாயை திறந்து தண்ணீர் வந்து குளித்தாலும் அது கங்கா, காவேரி, சரஸ்வதி, யமுனா அப்படின்னு அந்த தண்ணீரே, அந்த புனித நீரே நமக்கு வருவதாக நினைத்து கொண்டுதான் குளிக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் பெருமானுக்கு ஆராதனம் பண்ணுகிறோம். அப்போது பண்ணிருக்கிற பிரசாதத்தை எல்லாம் அவருக்கு நைவேத்தியம் பண்றோம். வைகுந்தத்தில் இருக்கிறவர், பார்க்கடல்ல இருக்கிறவர், அயோத்தி, கோகுலம் எல்லாத்துல இருக்கிற பெருமானும் இங்க நம்ம மேடைக்கு வந்து நம்ம வீட்டுல பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னு நினைத்து கொண்டுதான் செய்கிறோம். அயோத்தியிலே இருந்து கொண்டு ராமனுடைய பெருமை தெரியாமல் இருப்பதை விட எங்கிருந்து கொண்டும் ராம பிரபாவத்தோடு இருக்கலாம். அதனால் நாம் இருக்கிற இடத்திலிருந்து, அது உங்களுடைய வீடாக இருக்கட்டும், உங்க வீடாக இருக்கட்டும், இருக்கிற இடத்தை அயோத்தி நினைத்து கொண்டு கொண்டாட வேண்டும். இந்த தருணம் சிறப்பான தருணம். எல்லாருக்குமே அயோத்திக்கு போய் தரிசிக்கக்கூடிய, இன்று இல்லாவிட்டாலும் இந்த ஆண்டிலேயே சென்று தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிட்டட்டும்னு இந்த சந்தர்ப்பத்தில் பிரார்த்திச்சுக்கிறேன். ராமனை நினைத்து உள்ளம் உருகி, அந்த உருகின தண்ணீர் கண்ணீராக ஒரு சொட்டு வெளியே வந்து அதை ராமன் திருவடிகளில் சமர்ப்பித்தால் அதுதான் அவருக்கு நாம செலுத்தக்கூடியது. 10,000 ரூபாய்க்கு பூ வாங்கி சமர்ப்பிக்கலாம், 2,000 ரூபாய்க்கு சந்தன காப்பு வாங்கி சாத்தலாம். ஆனா ஆழ்வார்கள் அவ்வளவெல்லாம் எங்கள்கிட்ட காசும் கிடையாது, எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. ஆனா பூசும் சாந்து என் நெஞ்சமே, நம்முடைய நெஞ்சுதான் ராமனுக்கு சாத்தப்பட வேண்டிய சந்தனம். வாயார ராமநாமத்தை பாடினால் அதுதான் அவனுக்கு சாத்தப்பட வேண்டிய மாலை. இந்த நினைவு ஒத்தொத்தரிடத்திலும் இருக்க வேண்டும். ராமன் நினைத்தால் உள்ளம் உருகிச் சென்றால் ஒரு துளியாவது அவர் அனுகிரகம் நமக்கு கிடைத்து அவர் வாழ்ந்து காட்டின முறையில் ராமபக்தனாக இருக்க வேண்டும். இந்த ஆசை எல்லாரிடத்திலும் இருக்கும். நம்ம இடத்திலேயே அதை அனுபவிக்கலாம். இருந்தாலும் சில இடங்களை பெருமாள் தேர்ந்தெடுக்கிறார். அயோத்தியை தேர்ந்தெடுத்துத்தானே அங்க வந்திருக்கிறார். அவர் நினைத்தால் உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் அவதரித்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. அயோத்தியை தேர்ந்தெடுத்தார். கண்ணன் மதுரா நகரத்தை தேர்ந்தெடுத்தார். அவருக்கு பிடித்தமான இடம்ங்கிறது தான் நமக்கு முக்கியம். எந்த இடத்தை அவர் தேர்ந்தெடுத்து இங்கு பிறக்கிறேன்னு சொல்லுகிறாரோ அந்த இடத்துக்கு சாநித்தியம், பெருமை வருகிறது. இப்ப பிராண பிரதிஷ்டை நடக்க போறது. நம்ம பக்கத்துல எல்லாம் சம்பரோக்ஷணம்னு சொல்லுவோம், கும்பாபிஷேகம்னு சொல்லுவோம். ஆனா அங்க ஏன் பிராண பிரதிஷ்டைன்னு சொல்றார்கள்? தமிழகத்திலேயே ஆகமப்படி இந்த பிராண பிரதிஷ்டை உண்டு. ஆனா நூதன பிரதிஷ்டையாக இருக்க வேண்டும். புது கோவில், புது திருமேனிகள் அப்படி பண்றதா இருந்தா இங்கேயும் பிராண பிரதிஷ்டை உண்டு.
ரொம்ப ஆண்டுகள் கழித்து புதியதாக கட்டி இருக்கிறபடியால் அங்க அதை பிராண பிரதிஷ்டைன்னு பண்ணுவார்கள். அப்படின்னா பெருமானை அதில் ஆவாகனம் பண்ணுதல், சக்தி ஆவாகனம்னு சொல்லலாம். இந்த இடத்துல இனிமே இந்த விக்கிரகத்தில் நீர் எழுந்துருளி இருக்க வேண்டும், இது நாம உளமாற பிரார்த்திக்கணும். அப்பதான் அதுக்கு அவர் வருவார். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னால், சின்ன காகிதம், அது வெறும் காகிதம், சல்லி காசு போறாது. ஆனா அரசாங்கம் அதுல 500 ரூபான்னு முத்திரை குத்துறார்கள், 10 ரூபான்னு முத்திரை குத்தலாம். அதுக்கப்புறம் அதுக்கு 10 ரூபாய் மதிப்பு, 500 ரூபாய் மதிப்பு. அப்படின்னா அந்த 500 ரூபாய் மதிப்பு அந்த காகிதத்தில் ஆவாகனம் பண்ணப்படுகிறது. அதுல இனிமே அது இருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு சட்ட திட்டம், அமைப்பு, அதுக்குன்னு ஒரு வரமுறை, மரபு எல்லாம் உள்ளது. அத போல ஆகமங்களின்படி, சம்பிரதாயத்தின்படி இன்னென்ன மந்திரங்கள் சொல்லி, இன்ன ஹோமங்கள் பண்ணி, இன்ன கிரியையாலே இப்படி செய்தாயானால் இந்த கோயிலில், இந்த விக்கிரகத்தில் நான் சந்நிதி கொள்கிறேன், நான் இருக்கிறேன்ங்கிறது பெருமானுடைய திருவுள்ளம். அதன் படிக்குத்தான் இந்த பிராண பிரதிஷ்டை நடைபெறுகிறது. அப்படின்னா அன்றிலிருந்து, அந்த நிமிஷத்திலிருந்து அந்த விக்கிரகத்தில் பெருமான் கோயில் கொண்டிருக்கிறார், அவர் இனிமே இருப்பார்ங்கிறது பொருள். சம்பிரோக்ஷணம்னு சொல்லும் போது அந்த புனித நீரை கொண்டு வந்து பெருமாள் பேர்ல தெளிக்கிறோம், அதுக்கு சம்பிரோக்ஷணம், புரோக்ஷணம்ங்கிறது தெளித்தல், அதுக்கு சம்பிரோக்ஷணம்னு பேரு. அதனால இது வடக்கேயும் உண்டு, தெற்கேயும் உண்டு. இப்ப நீங்க கேட்ட கேள்வி, ராமனின் பாதையில் அவர் போன பாதையில எல்லாம் நம்ம போறதுனால என்ன? எதுவுமே அதாவது நடந்த இடத்துல இருந்து அனுபவித்தால் அதனுடைய மெய்ப்பாடு கூட இருக்கும். நாம இருக்கிற இடத்துல இருந்தே பார்க்கலாம் உண்மை. ஆனால நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அக்ஷர சுத்தமா ராமாயணத்துல என்னென்ன ஸ்லோகத்தில் எது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, அயோத்தி எங்கே, அங்கிருந்து சிங்கிபேரபுரம் எவ்வளவு தூரம், அங்கிருந்து பிரயாகராஜ் எவ்வளவு தூரம், மிதிலாபுரி கல்யாணத்துக்காக போன இடம் எவ்வளவு தூரம், சித்திரகூடத்துல தங்கியிருந்தாரே ஒவ்வொரு இடமா எவ்வளவு தூரம் போக வேண்டும், இந்த காத தூரம் எல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பவும் அதன்படிக்கு நாம போனோம்னால் அதே இடத்தில் தான் இருக்கிறது. ராமாயணம் ஒன்னொன்னும் உண்மையா நடந்தது. அந்தந்த இடத்துல அந்த சரித்திரத்துக்கு கிராமப்புறவாசிகள் முழுக்க பாட்டு, அவரவர்கள் பாஷையில பாட்டு, கூத்து எல்லாம் நடக்கிறது. அதோட ராமாயணத்துல சொன்னபடிக்கு அந்த தூரம் கூட சரியா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவர் காட்டின குணங்கள் மிகச் சிறப்பானவை. இந்த விஷயத்தை அங்கேயே போய் இருந்து இதுதான் நடந்திருக்கிறது, அதுக்கு இருக்கிற கோவில், அங்க இருக்கிற நதி, குளம், காடு, இதெல்லாத்திலையும் இருந்து அந்த ராமாயணத்தை பாராயணம் பண்ணும்போது நாமே அந்த காலத்துக்கு சென்று அனுபவிக்கிறா போல இருக்கும். அப்பதான் நமக்கு ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை நன்கு ஏற்படும். அதற்காகத்தான் ராமன் போன வழியில போவோம் அப்படின்னு 2006 இருந்து தொடங்கி 2006, 2010, 2014 3 முறை சென்றோம். அதுக்கப்புறம் இப்ப 2022, 23 அதுலயும் பாதி பாதியாக பிரித்து சென்றோம். எல்லாருக்கும் ஒரே ஆனந்தம், ராமனை அங்கங்க அனுபவிக்க முடிகிறது, அது உளமாற தோன்றுகிறது. அதனாலதான் போக முடிஞ்சது. அது ஹனுமார் கூட்டின் போகவே போக முடிஞ்சது. இப்பவும் அயோத்தியில இவ்வளவு பெருசு நடக்கணும்னால் ஹனுமான் கத்திங்கிற இடம் இருக்கு. அங்க பெரிய சகப்ப ஆஞ்சநேயர், சிந்தூர் ஆஞ்சநேயர் இருக்கிறார். அவர் தான் அந்த அயோத்தி பட்டணத்துக்கே காவல்காரர். அவர் தான் எல்லாரையும் ரட்சித்து கொடுக்கிறார். அதனால அவர் அருளால தான் இவைகள் நடக்கின்றன.